அவன் உன்னைய நம்பி தானே வந்தான். அவளை ஒரு சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் வைக்கிறது உன்னுடைய பொறுப்புல. இல்லை நான் எவ்வளோ பெரிய நான் ஒரு மகேந்திர பாகுபலி, அந்த தேவசேனை அவனை எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு காப்பாற்றிடுவேன்னா ஓகே பரவாயில்ல. அடிச்சு போட்டாலே ஏன்னு கேட்க ஆள் இல்லாத இடத்துல ஒரு பெண்ணை கூட்டிட்டு எப்படி தனியாக போங்க? காவல்துறையோட அலட்சியத்தினானது அந்த சம்பவம். எப்படி காவல்துறை ஒவ்வொரு காதலர்கள் இருக்கிற காருக்குள்ள விளக்கு பிடிச்சி நிற்க சொல்றீங்களா? பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் நடந்த விபத்துக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கும் காவல்துறைக்கு எப்படி தெரியும்? யாரு பொறுப்புனா ஆணும் பெண்ணு தான் பொறுப்பு. அப்படி உங்களுக்கு தனிமையில நீங்க சந்திக்கணும்னா அதுக்கான இடங்கள் எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துக்கு போறது உங்களுடைய தப்பு. திமுகவோ அதிமுகவோ இல்ல, இது திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, கடந்த 20 வருஷமா சார் நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். ஹலோ மைடியர், நான் உங்களுக்கு காமெடி தரேன். நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11 மணியை போல கோயம்புத்தூரே உழுக்கக்கூடிய ஒரு செய்தி மறுநாள் காலையில் கேட்க போகிறோம்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மாணவி 3 கொடூர காம பேய்கள்னால அவள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா. மதுரையைச் சேர்ந்த மாணவி கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் தன்னுடைய 1ஆம் ஆண்டு படிப்பை அங்கே உள்ள ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏற்பட்ட நட்பு காலப்போக்கில் காதலாக மாறி தனிமையில் சந்திக்கணும் முடிவெடுத்து கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னாடி உள்ள காலி இடத்துல அவங்க தனிமையில் சந்திச்சிருக்காங்க. அவங்க தனிமையில் காரில் சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை நோட்டமிட்ட 3 காம கொடூரர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதை கவனிச்ச அந்த கொடூரர்கள் அந்த வாலிபனை அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த காதலனை அடித்து வெட்டி அந்த பெண்ணை பலவந்தமாக கடத்திட்டு போய் நைட்டு 11 மணிக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. காலையில் 4 மணிக்கு தான் போலீஸ் தெரிஞ்சு அந்த 4 மணி நேரத்தில் அந்த பொண்ணு என்னென்ன துயரத்தை கண்டிருப்பான்றதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி துயரங்களை அவள் கண்டிருப்பான். ஏன்னா 3 பேருமே சரியான போதையில் இருந்திருக்காங்க. 3 பேர் தன்னுடைய மனசார அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த அதெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணை விட்டுருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட வாலிபன் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த காதலை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நடந்த விஷயத்தை ஃபுல்லாக இந்த காதல் காவல்துறையிட்ட தெரியப்படுத்திருக்காங்க. காவல்துறை விரைந்து பார்த்து அந்த நிர்வாணமாக இருக்கிறத கண்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஆஸ்பத்திரியில் அந்த பொண்ணையும் அந்த வாலிபனையும் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த குற்றத்தை செஞ்சது யாருன்னு தீவிரமாக கண்காணிக்க 7 தனிப்படி நிரூபிச்சிருக்காங்க. இதை எல்லா அரசியல் தலைவர்களும் இதை வன்மையாக கண்டித்து மிகப்பெரிய எல்லாருமே கண்டனத்தை வெளிப்படுத்திக்கிருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஆளுங்கட்சி தான் காரணம், காவல்துறை கவனிக்காம விட்டுட்டாங்க, இது காவல்துறையுடைய அலட்சியம் அப்படின்னு எல்லாரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. நம்ம இந்த அரசியலுக்குள்ளேயோ இந்த காவல்துறையோ குற்றச்சாட்டு கண்டிப்பாக நான் பேச வரல. காரணம் இதுக்கு முழு காரணம் யாருன்னா, கூட்டிட்டு போனால ஒரு காதலே அவன் தான் காரணம். தன்னுடைய காதலை நம்பி போனால அந்த மக யாரை நம்பி போனான்? அவனை நம்பி போனான். நமக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வரா, அவன் எதுக்கோ இணங்க இவனுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காண்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான், அதெல்லாம் நான் கூட்டிட்டு போயிருக்கேன். என்ன இருந்தாலும் அவன் உன்னைய நம்பி தானே வந்தான். அவளை ஒரு சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் வைக்கிறது உன்னுடைய பொறுப்புல. இல்லை நான் எவ்வளோ பெரிய நான் ஒரு மகேந்திர பாகுபலி, அந்த தேவசேனை அவனை எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு காப்பாற்றிடுவேன்னா ஓகே பரவாயில்ல. எதுக்காக ஒரு ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாத ஒரு பொட்டை காட்டுக்குள்ள அடிச்சு போட்டாலே ஏன்னு கேட்க ஆள் இல்லாத இடத்துல ஒரு பெண்ணை கூட்டிட்டு எப்படி தனியாக போனேன்? கோயம்புத்தூரில் இல்லாத இடம் இல்லை. உங்களுக்கு தனியாக வேணும்னா ரூமே இருக்குது, லாட்ஜ் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது, பார்க் இருக்குது. கோயம்புத்தூரில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது. மாணவி உன்னை நம்பி வந்ததுக்காண்டி அவளை கூட்டிகிட்டு போன இடம் தவறு. இது ஆளுங்கட்சியோடைய இதனாலதே அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. காவல்துறையோட அலட்சியத்தினாலதே அந்த சம்பவம். எப்படி காவல்துறை ஒவ்வொரு காதலர்கள் இருக்கிற காருக்குள்ளே விளக்கு பிடிச்சி நிற்க சொல்கிறீங்களா? அவங்களுக்கு இதான் போலப்பா. மெரினாவில் சமீபத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்போது ஒரு காவலர் போய் கேட்குறாங்க, நீங்கள் கணவன் மனைவியா, அதுக்கான ப்ரூஃப் என்னன்றது அவர் வெளிப்படையே கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா லாயரா இல்லைன்னு தெரியல. அவங்க எப்படி எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்க போச்சு, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்படி நீ இந்த கேள்வி கேட்க போச்சு? 1000 கேள்வி அந்த காவலர்கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க. அதுவும் பெரிய பாப்புலராகி ட்ரெண்டிங் ஆகி ஒரு பெண்ணுக்கு ஒரு உரிமை கிடைக்கல, ஒரு பெண் சுதந்திரமாக இருக்க முடியலைன்னு அந்த காவலரை ஆக்சிடென்ட் எடுக்கிற லெவலுக்கு கொண்டு போனீங்க. இப்போயும் அதே சம்பவம் தான். அதாவது இது வேற மாதிரி. இங்கே என்ன சொல்கிறீங்க, காவலர் இல்லை அதனால தான் சம்பவிச்சு. எப்படி இந்த மாதிரி நீங்கள் இருட்டுக்குள்ளே இருங்க, நாங்கள் முக்களை விளக்கு பிடிச்சிக்கிறோன்னு சொல்ல முடியுமா காவலர்? இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பாங்க? ஒரு காதலை கூட்டிகிட்டு போன இடம் தவறு. இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு சம்பவம் நடந்துச்சு. அது எல்லாரும் கேள்வி கேட்டோம். அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. ஏன்னா அது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவிக்கு கொடூரமாக நடந்த சம்பவம். அதுக்கு அவனுக்கு தண்டனையாகி இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கான். இது கேள்வி கேட்கலாம். ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு காதலன், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக விரும்புறதுக்கு யாருக்குமே சொல்லாமல், தன் சோழிகட்டையும் சொல்லாமல் போன பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் நடந்த விபத்துக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கும் காவல்துறைக்கு எப்படி தெரியும்? சும்மா எடுத்தங்க ஊத்த ஆளுங்கட்சி பண்ணி திமுகவுக்கு செம்பு. திமுகவோ அதிமுகவோ இல்லை, இது திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, கடந்த 20 வருஷமா நடக்குது. காதலர்கள் தனியாக இருக்கிறது யாராச்சும் பார்த்தாங்கன்னா இந்த வேலையை எப்பயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற அவ்வளோ வேலை. இதுக்கு யார் பொறுப்புனா அந்த காதலனும் அந்த ஆணும் பெண்ணு தான் பொறுப்பு. அப்படி உங்களுக்கு தனிமையில் நீங்கள் சந்திக்கணும்னா அதுக்கான இடங்கள் எவ்வளவோ இருந்தாலும்
ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துக்கு போகிறது உங்களுடைய தப்பு. ஒரு பெண்ணுக்கு நடந்தது அநீதி. ஒரு 3 பேர் நடந்து கொடூரமாக, அதாவது விருப்பப்பட்டதுக்கும் விருப்பம் இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொடூரமாக அந்த கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த உயிர் என்ன பாடுபட்டிருக்கும். 3 பேர்னால என்னென்ன அனுபவிச்சிருப்பாங்க, என்னென்ன அந்த பொண்ணை கொடூரமாக அதை நினச்சி கூட, அதான் சொல்லலை, அந்த பொண்ணுக்கு பல விஷயங்கள், பல தொந்தரவுகள் பண்ணியிருப்பாங்க. பெண் பிள்ளைகளை வந்து நாங்கள் அவங்க உங்களை சொன்னோம்னா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்கன்னா, அப்போ எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கிறதுக்கு? நாங்கள் அப்படி சொல்லலை. உங்களுடைய பாதுகாப்பு. நைட்டு 11 மணிக்கு நீ ஆண் நண்பரை சந்திக்கிற இடமா அது? உங்களை நம்பி அனுப்பிவிட்டவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க பாவம் இல்லையா? இதுக்கு தான் உங்களை வெளியூரில் இருந்து உங்களை படிக்க வச்சாங்களா? ஆனால் இதுக்கு முழு காரணம் என்னென்னா போதை. அதை தான் நம்ம பேசணும். அவனுக்கு அந்த போதைனால தான் அவங்க பண்ண அந்த வெறியாட்டம். அந்த போதையை அழிச்சிருந்தா இந்த இது நடந்திருக்கு. போதையின் பாதையின் செல்லாதைன்னு சொன்ன அப்பா ஏன் அந்த போதையை அழிக்கணும்னு தயங்குறாருன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு நல்லது விளைக்கிறதால நல்ல தகப்பேன், அதை ஏன் இந்த தகப்பையும் செய்ய மாட்டாரு? அப்பான்னு சொல்லிக்கிட்டா மட்டும் அப்பா வர மாட்டேங்க. பிள்ளைக்கு என்ன வேணுன்றதையும் தகப்பை புரிஞ்சுக்கிறோம். இந்த கூட்டு பாலியலுக்கு நடந்த சம்பவத்துக்கு 2வது காரணம் போதை. அந்த போதையை தடை செய்யணும். அந்த குடியை தடை செய்யணும். உங்களை நம்பி உங்கள் அம்மா அப்பா அனுப்பிவிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. லவ் பண்ணுங்க, வேணாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.